அரிது. உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு மழை நீரே ஆதாரமாய் விளங்குகிறது. மரம் இருந்தால் தானே மழை பொழியும். இயற்கையை பாதுகாக்க மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும். மரம் நடுவதன் அவசியத்தை பற்றி ஸ்ரீ கிருஷ்ண பள்ளியின் சார்பாக நான் இங்கு எடுத்துரைக்க வந்துள்ளேன். வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்பது அன்றைய வாசகம். ஆளுக்கு ஒரு மரம் கட்டாயம் வளர்க்க வேண்டிய அவசியம் இன்றைய வாசகம். மரம் இயற்கையின் வரம், நிழல் தரும் தேவதை. மரம் இல்லா ஊர் பாலைவனம், பாலைவனம் கூட சோலைவனமாக மாறும் மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தால். அட எவ்வளவு ஏங்க, முண்டாசு கவி பாரதி கூட காணியில் வேண்டுமடி பராசக்தியே அது 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டுமடி என்று அடம் பிடித்தார் என்றால் பாருங்களேன். வரலாற்று புத்தகத்தில் நாம் எல்லாம் அசோகை பற்றி படித்திருப்போம் அல்லவா? அவர் போரில் பலரை கொன்றார் என்பதை விட அவர் சாலை எங்கும் மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தார் என்பது நம் அனைவரின் நினைவில் இருக்கிறது. இப்பொழுது புரிகிறதா மரம் வளர்த்தால் எவ்வளவு மதிப்பு என்று? மரம் வளர் மரம் நடு என்று சொல்றீங்களே, அப்படி மரங்கள் என்னதான் செய்யும்? காற்றை தூய்மை செய்யும் தொழிலாளிகள், மழையை பொழிய சொல்லும் முதலாளிகள், மண் அரிப்பை தடுக்கும் நங்கூரம், வெப்பமயமாதலை தடுத்து பூமி மாசுபடுதலை குறைக்கும் பசுமை தூண்கள், கிளைகளின் நிழலில் பறவைகளை கொஞ்சழைக்கும் மண்ணையவள், ஆதி முளைத்ததிலிருந்து அந்த மடியும் வரை அனைத்திலும் வரவணைப்பது மரங்கள் தான். ஆனால் இன்றோ பச்சை வண்ண காடுகள் எல்லாம் கட்டிட காடுகளானது. மரங்கள் நின்ற திசையெல்லாம் சுவர்கள் முட்டி நிர்மூலமானது. இதனால் தான் என்னவோ மனிதனின் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதனாகி போனானோ. மரம்தான் மண்ணின் ஆச்சரியக்குறி. அதை உணராமல் வெட்டி வீழ்த்தினால் வரும் தலைமுறையின் வாழ்க்கை மாபெரும் கேள்விக்குறி. ஒரு மனிதன் ஆண்டிற்கு தோராயமாக 740 கிலோ ஆக்சிஜனை உள்ளிழுக்கிறார். இதற்கு ஆண்டிற்கு 6-7 மரமாவது நட்டு வளர்க்க வேண்டும். மனிதா, உன் முதல் மூச்சு தந்த தாயால் கூட உன் ஆயுள் வரை ஆக்சிஜன் தர இயலாது என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. செய்த தவறுகளை திருத்தி மரங்களை வளர்ப்போம், வரும் தலைமுறையினை காப்போம். அரிய வகை மூலிகை மரங்கள் எல்லாம் அமேசான் காட்டில் கொட்டி கிடக்கு. அக்கம் பக்கம் சொல்லி சில மூலிகை மரங்களையாவது நட்டு வை நமக்கு. மரங்களில் எத்தனை எத்தனை வகைகள், அதில் எத்தனை எத்தனை வளங்கள் சொல்லட்டுமா? நச்சுக்கிருமிகளை கொலை செய்யும் வேம்பு, நான் முதல் தார் வரை தரணியாலும் வாழை, பூ முதல் வேர் வரை தோல் மருந்தாகும் பூவரசு, எங்கும் மனம் பரப்பும் சந்தனம், புதுமரம் போல் 100 ஆண்டு வாழும் மால அரச மரம், இரும்புக்கு சலத்ததில்லை கருங்காலி, ஊட்டச்சத்துக்கு குறைவில்லை முருங்கை, கடலையின் சீற்றத்தை குறைக்க அலையாற்றி புயல் காற்றை எழுந்து நிற்கும் பனை, தச்சனுக்கு தேக்கு வெற்றிலைக்கு ஜோடி பாக்கு, காகிதம் செய்ய சவுக்கு குளிர்ச்சி தரும் மாமலைக்கு, கட்டுமானத்திற்கு மூங்கில் தண்டவாள், அடித்தளத்திற்கு குங்கிலியம், கடவுளுக்கு மனமூட்டும் மக காலணிக்கு ரப்பர் மரம். அப்பப்பா, இப்படி பட்டியலிட்டு போனால் வளிமண்டலம் தொட்டு விட்டு வரலாம். அத்தனையும் மரகாய் வளர்த்தால் ஓசோன் படலமும் குணம் பெறலாம். இப்படி மரத்தின் மகத்துவத்தை அறிந்த எம் பள்ளி முதல்வர் பள்ளியின் நுழைவாயிலை பசுமை வாயிலாக்கினார். கட்டிடங்களுக்கெல்லாம் மரங்களை தோரணமாக்கி அழகுபடுத்தினார். எங்களின் கல்வி சாலையை கல்வி சாலையாக்கிய பெருமை எம் பள்ளி தலைவர் ஐயா அவர்களையே சாரும். அதோடு மட்டுமா, ஸ்ரீ கிருஷ்ண பள்ளியின் சார்பாக 300 மரங்களை நட்டு மரத்தின் மகத்துவத்தை உலகிற்கு உரைக்க சொல்ல துணை நிற்பது